அங்க உரையாடல் நடக்கிறத பார்க்கிறோம். இயேசு அந்த மகளோடு பேசுகிறாள். அந்த மகளும் அந்த இயேசுவோடு, நம்முடைய இயேசுவோடு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நிறைய உரையாடல்கள் நடக்கிறது. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் உரையாடுறாங்க. இயேசு பேசுறாரு, அந்த மகள் பேசுறா. இப்படி ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டே இருக்கும்போது அந்த பெண் இயேசுவை கண்டுபிடித்து விட்டாள். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது அந்த ஸ்திரீ இப்ப எதுக்காக வந்தா? புது அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு வித்தியாசம் நமக்குள்ள தெரியணும். இயேசுவோடு உறவாடுகிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்படியே வர்றது, அப்படியே உக்காடுறது, அப்படியே போறது, நான் எப்படியே நம்ம தொடர்ந்து போன வாரம் செஞ்சேன், போன மாதம் செஞ்சேன், இன்னைக்கு செய்வேன், நாளைக்கு செய்வேன். அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு இல்லை ஆலயத்துக்கு வர்றது. ஒரு வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. பேச்சில் வித்தியாசம் இருக்கணும், நடையில் வித்தியாசம் இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும், ஒரு மாற்றம் இருக்கணும். ஐயோ எப்படி இருந்தா இந்த பொண்ணு, இப்போ எப்படி வாயாடி, எப்படியெல்லாம் உலகத்தின் பக்கம் போயின்னு இருந்தா, என்ன பேச்செல்லாம் வித்தியாசமாக இருந்தா. ஆனால் இந்த மகள் பாரு, இந்த மகன் பாரு, இப்போ பேச்சு வித்தியாசம், ட்ரெஸ் வித்தியாசம், உலகத்தான் போல இல்லை, வித்தியாசம் தெரியுது, ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இல்லைன்னா